ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் தாங்க. காலையிலே எங்கள் வீட்டுக்காரர் கிளம்பி 2 கிலோ மீன் எடுத்துகிட்டு வந்துட்டார். அங்கேயே நல்லா சைஸாக பீஸாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் கல்லுப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கல்லுப்பு போட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய சைஸ் நல்லா தான் இருந்தது. வாஷ் பண்ணிவிட்டு மீன் மசாலா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு எக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதில் தண்ணி சேர்த்திக்கலாம். உப்பு காரம் எல்லாம் அந்த பவுடர்லேயே இருக்கும். எக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மீனை புரட்டி தட்டத்தில் கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சிட்டோம். கொஞ்ச நேரம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம ஆட்டங்கல்ல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மீன் குழம்புக்கான தேவையான மசாலா ஆட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொத்தமல்லி, வரமிளகா, சீரகம், பெருசீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு இடிச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் மைய இடிச்சிட்டு அதுக்கப்புறம் வறுத்து வச்ச சின்ன வெங்காயம், தக்காளி, கறி மசாலா தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், பவுட்ரு நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா ஆட்டி எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் ஆட்டங்கல் ஆட்டுற காரணம் என்னென்னா, எங்கள் ஊரில் இன்றைக்கி பவர் கட் சடோன்னு, அதனால் ஆட்டங்களே ஆட்டி செஞ்சுக்கலாம். நல்லா ஆட்டியாச்சு. நல்லா நெகன்னு மஞ்சிருச்சு பாருங்கள். நீ சுத்தமாக க்ளீனாக வளைச்சி எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ஆட்டி எடுத்தாச்சு. இனிமேல் அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலையில் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை பானையில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மீன் குழம்பு மசாலா அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வாசலில் வெளியே விறகடுப்பில் செஞ்சு சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். மீனை போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்ததும் கொத்தமல்லியில் ஆட் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். மீன் குழம்பு ரெடி. சுவையான மீன் குழம்பு ரெடி. அடுத்தது என்ன, ஒரு தலைவாழை இலை எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரெடி. ஒரு இலை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கு நல்லா தண்ணி தெளித்து விட்டு சுட சுட சோறு, மீன் குழம்பு, மீன் வறுவல், சுட சுட சோறு ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு, குழம்புல இருக்க மீன் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் பொரிச்ச மீன், அது கூட கொஞ்சம் ஆனியன், குடிக்க தண்ணி. வாங்க எல்லாரும்